கூட இருக்கிற இம்மானுவேலரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஜனங்களின் பாவங்களை ஆண்டவரே மன்னித்து கிருபையாய் ரட்சிக்கிற இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம். அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லமையுள்ள எல்ஷடாயாய் இருக்கிறதான எங்கள் தேவனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சர்வ வல்லமை உள்ளவராய் நீர் ஒருவரே எல்லாவற்றையும் செய்கிறவராய், நீர் ஒருவரே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவராய், நீர் ஒருவரே ஆண்டவரே போதுமானவராய் இருக்கிறபடியினால் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். சர்வ வியாபியே உம்மை துதிக்கிறோம். எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடுமென்று வாசிக்கிறோமே ஆண்டவரே. எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அதிகாரமுடைய தேவன், எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமையுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவராய் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தூய ஆவியானவராய் இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனே உம்மை துதிக்கிறோம். பாவத்தை குறித்து ஆண்டவரே, உலகத்தை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, நீதியை குறித்து இந்த உலகத்தை கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவரே, உமது பிள்ளைகளாகி எங்களை கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி ஐயா. ஆண்டவரே, நான் போகாதிருந்தார் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார் என்று சொன்னீரே அப்பா. நான் போய் தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொன்னீரே. நீங்கள் எருசலேமை விட்டு புறப்பட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொன்னீரே. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். அந்நாட்களிலே என் ஊழியக்காரர் மேலும் என் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவராய் சபைக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறவரே, இருதயங்களுக்குள்ளே கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே வாசமாயிருக்கிறவரே, இதோ மனுஷருக்கு மத்தியிலே, மனிதர்களுக்கு மத்தியிலே தேவாதி தேவன் நீர் வாசமாயிருக்கிறீர் அப்பா. உமக்கு நன்றி. ஆவியாய் எங்களோடு கூட வாசமாய் இருக்கிறீரே. ஆவியானவராய் எங்களுக்குள்ளே வீற்றிருக்கிறவரே, உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம். நன்றியோடு உம்மை வரவேற்கிறோம் அப்பா. இந்த ஆராதனைக்கு உம்மை வரவேற்கிறோம். நீங்க வந்தாதான் எங்களுக்கு விடுதலப்பா. நீங்க வந்தாதான் எங்களுக்கு விடுதலை ஆண்டவரே. நீங்க வந்தாதான் எங்களுக்கு சுகம். நீங்க வந்தாதான் எங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்க வந்தாதான் நாங்க உணர்த்தப்பட முடியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும்.
எங்கள் சபையினில் ஊலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். நல்ல பிதாவே, இந்த ஆராதனையின் எல்லா நேரங்களையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய பிரசன்னம் வெளிப்படுவதாக, எங்களுடைய இருதயங்கள் உம்பக்கமாய் திருப்பப்படுவதாக உம்முடைய கரங்களிலே தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை ஆராதனை வேளையில் கடந்து வந்திருக்க யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய கிருபை இந்த வேளையில், இந்த காலையில் நம்மளோடு கூட, நம்ம சபை மக்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவருடைய கிருபை எல்லா இடத்துலையும் இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம நடக்கும் பொழுதும் ஆண்டவருடைய கிருபை இருக்குது. தூங்கினாலும் ஆண்டவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்திருக்கு. நம்ம வேலை ஸ்தலங்களில், படிக்கிற இடங்களில் ஆண்டவருடைய கிருபை எல்லா இடத்துலையும் ஆண்டவருடைய கிருபை சூழ்ந்திருக்குன்ட்டு எவ்வளோ பேர் உணர்ந்துருக்கீங்க? இதை வெவ்வேறு இடங்களில் நம்ம இதை உணர்ந்துருக்கலாம். நம்ம அப்போது இந்த ஆண்டவருடைய கிருபை தான் நம்மளை உயர்த்துது, நம்மளை தாங்குது, நம்மளை பலப்படுத்துகிற கிருபையாக இருக்குது. எல்லா நேரத்திலும் அவருடைய கிருபை அவருடைய ஜனத்துக்கு சூழ்ந்திருக்கு. வசனமாக தான் சொல்லுது, அவருடைய கிருபை அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு சூழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு வசனம். இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையை எண்ணி நம்ம துதித்து ஆராதிக்கலாம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே என்ற பாடலை எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாருக்கும் தெரிந்த பாடல் குரூப்பில் அனுப்பியிருப்போம். சேர்ந்து எல்லாரும் உற்சாகமாய் பாடலாம்.
இன்னைக்கு? யாராவது சொல்ல முடியுமா? சண்டேன்னு சொல்லக்கூடாது, ஆராதனை நாள். முக்கியமாக இன்னைக்கு பெண்டிகாஸ்டல் சண்டே, பெந்தகோஸ்திய ஞாயிறு. இன்னைக்கு போன வாரம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ உலகம் எங்கிலும் இருக்கிற தேவனுடைய ஜனம் இன்னைக்கு இந்த பெண்டிகாஸ்டல் டேவை என்ன பண்ணுறாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா சபையும் எல்லா சபை மக்களும் அதை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்மளும் பெந்தகோஸ்திய சபையை சார்ந்தவர்கள் தான். ஸோ அப்போது எல்லா பாரத்தையும் ஓரமாக வச்சுட்டு இன்றைக்கி காலையில் இந்த பெந்தகோஸ்திய ஞாயிறு அன்னைக்கு நம்ம ஒரு முழு விசுவாசத்தோட உற்சாகத்தோட நம்ம எல்லா கவலைகளையும் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவர் நம்ம துதிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாய் இந்த பெண்டிகாஸ்டல் சண்டே வருது, இந்த ஆராதனையில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது எதை குறித்து நம்ம வர்ஷிப் பண்ணலாம் அப்படின்ட்டு வரும்போது ஒரு காரியம்தான் மைண்டுக்கு வந்தது, ஆண்டவருடைய கிருபை இல்லை? அதுதான் எல்லாத்தோட பெருசு. ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய கிருபை தான். ஆண்டவருடைய கிருபையை தான் இன்னைக்கு குறித்து நம்ம தியானிக்க போகிறோம், நம்ம ஆராதிக்க போகிறோம். ஆண்டவருடைய இவ்வட்டுமாய் ஆண்டவர் நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மளுக்கு இப்படிலாம் கிருபை செய்திருக்காருன்னு சொல்லிட்டு நடந்த கிருபை, ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருந்த கிருபைக்காக அவருக்கு நன்றியை செலுத்துவோம். கரங்களை உற்சாகமாய் தட்டி பாடுவோம். கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் என்ற பாடலை உற்சாகமாய் பாடுவோம். பேருக்கு இந்த பாடல் தெரியும்? புது பாட்டு கிடையாது, ரொம்ப பழைய பாடல் இது. ஸோ எல்லாருமே ஃபோனில் உங்களுக்கு லிரிக்ஸ் வந்திருக்கும். ஸோ யாருமே பாடாதனால உங்களுக்கு புது பாட்டும் நினச்சிக்க போகிறீங்க. இது பழைய பாடல், உற்சாகமாக சேர்ந்து பாடுவோம். லிரிக்ஸ் எல்லாம் நான் ஃபோனில் பார்த்துக்கோங்க எல்லாரும். அப்படி தெரியல, லிரிக்ஸ் பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் நாங்கள் பாடுறது அடுத்த வரி நீங்கள் என்ன பண்ணலாம், பின்னாடி பாடலாம். சேர்ந்து பாடுவோம் உற்சாகமாக.
செலிப்ரேட் பண்ணாலும் இந்த பெண்டிகாஸ்டல் சண்டேவை, பெந்தகோஸ்தே ஞாயிறு எவ்வளோ தான் செலிப்ரேட் பண்ணாலும் சிலர் வந்து இன்னும் எங்கே தான் திங்கிங் இருக்குது, என்ன பண்ண போகிறோமோ ஏது பண்ண போகிறோமோ அப்படின்னு. இதுக்கு முன்னாடி தான் 2வது பாட்டில் தான் நான் சொன்னேன், எல்லா கவலைகளையும் இறக்கி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆராதிக்கணும் அப்படின்ட்டு. பாருங்க, உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சூழ்நிலையை தெரியாமல் இருக்கலாம், அல்லது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்கள் சொந்தக்காரங்க உங்களுடைய குடும்பத்தினர் உங்களுடைய சூழ்நிலையை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய எல்லா சூழ்நிலையும் அறிகிற ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு எல்லா சூழ்நிலையும் ஆண்டவருக்கு தெரியும். திரும்பி பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்கள், கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவார். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவார். விசுவாசமாக இருப்போம் நம்ம அப்படின்னு சொல்லுங்கள். என்கரேஜ் பண்ணலாம். அப்படி பக்கத்தில் விசுவாசமாக இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். சோர்ந்து போகாதே என் நண்பனே, மனம் உடைந்து போகாதே என் பிரியனே அப்படின்ற பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான் இது. சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். மனம் உடைந்து போகாதே
கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். நம்ம ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் சொல்லுவோம். ஆண்டவரை தொடர்ந்து நம்ம ஆராதிக்கலாம். இந்த இருக்கிற கொஞ்ச நேரத்தில் ஆண்டவரை எப்படியெல்லாம் ஆராதிக்க உங்களுக்கு தோணுதோ அப்படியெல்லாம் நம்ம ஆராதிப்போம். யாரும் அமைதியாக இருக்க வேண்டாம். நம்ம இருக்கிற இடத்துல முடியாதவர்கள் உட்காந்துக்கலாம், முடிகிற எல்லாருமே எழுந்து நின்று நம்ம ஆராதிக்கலாம். நம்ம அவருடைய பிரசன்னம் இந்த காலை நேரத்தில் முழுவதுமாய் இந்த இடத்துல சூழ்ந்திருக்கும்படியாய் நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஆண்டவருடைய கைகளில் நம்ம தரலாம். சொல்லலாம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே என்னுடைய ஆவி ஆத்மா ஆண்டவரே சரீரத்தை உம்முடைய கரங்களில் தருகிற ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே அதை பிசாசு ஆட்கொள்ளாதபடி ஆண்டவரே உம்முடைய தெய்வீக கரம் அதை ஆண்டவரே பிடித்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த காலை ஆராதனையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னுடைய யோசனைகளை எங்களுடைய இருதயங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் ஆட்கொள்வீராக கேட்போமா? எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கேட்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எங்களுடைய யோசனைகளை ஆண்டவரே நீர் ஆட்கொள்வீராக, எங்களுடைய இருதயங்களை நீர் ஆட்கொள்வீராக ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுடைய ஆவியாத்மா சரீரத்தை நீர் ஆட்கொள்வீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த பெந்தகோஸ்தே சண்டேல, பெண்டிகாஸ்டல் சண்டே, புது ஒரு அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு புதிதாய் ஆண்டவருடைய அனுபவத்தை நம்ம இன்னைக்கு பெற்றுக்கொள்ள போகிறோம். வித்தியாசமாய் வாய்களை சுத்தமாய் தரப்போம். நம்ம இருக்கிற இடத்துல அவரை துதிக்க ஆரம்பிக்கலாம். நம்ம இருக்கிற இடத்துல துதிக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீ நல்லவர், ஆண்டவரே நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். வாலிபர்கள் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நம்ம ஆராதிக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், யாரும் இங்கே மௌனமாக இருக்க வேண்டாம். இந்த ஞாயிறு ஆராதனையை ஆண்டவர் காண செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் குடும்பத்து மேலே வருவதாக, ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே சரீரத்தில் இந்த வேலையில் காணப்படுவதாக. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி துதிக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவருடைய பெயரை சொல்லி துதிக்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு அவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்களை சொல்லி நம்ம நன்றி செலுத்தலாம். இன்னைக்கு ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கே ஆராதனை செலுத்துகிறோம், உமக்கே ஆராதனை செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கே ஆராதனை செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கே எங்கள் துதி கன மகிமையை செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய துதி ஆராதனை முழுவதுமாய் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் மகிமைப்படுகிற ஆராதனையா இது நீர் மாற்றுங்க. ஆண்டவரே நீர் மகிமைப்படுகிற ஆராதனையா இது நீர் மாற்றுவீராக. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போம். இந்த நாளில், இந்த சண்டேல, இந்த பெந்திகோஸ்தல் சண்டேல பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நபரையும் இங்கே நிரப்பணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரே என்னை நீர் நிரப்புங்க, ஆண்டவரே எங்கள் சபை மக்களை நீ நிரப்புங்கன்னு சொல்லுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே வீண் சிந்தனைகள் எல்லாம் விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே முற்றிலுமாய் கவனத்தோடு ஆண்டவரே ஆராதிக்கும்படியாய், ஆண்டவரே பிசாசுக்கு ஆண்டவரே எதிர்த்து நின்று ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியான கிருபைகளை தருவீராக. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் 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 தகப்பனே. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வந்த வண்ணமா இல்லை ஆண்டவரே எங்களை மாற்றுவீராகன்னு கேட்போமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் எந்த நிலைமையில் இருக்கணும் அதே நிலைமையில் ஆண்டவரே இந்த ஆராதனையை முடிக்கக்கூடாது. ஆண்டவரே ஒரு புதிதான ஒரு அனுபவத்தை எனக்கு நீர் தருவீராகன்னு கேட்போம் எல்லாரும். ஆண்டவரே புதிதான ஒரு அனுபவத்தை எங்களுக்கு நீர் தருவீராக. ஆண்டவரே எங்கள் சபை வாலிபர்களுக்கு புதிதான ஒரு அனுபவத்தை தருவீராக. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்கள் பெண்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வயதானவர்கள் ஒவ்வொருத்தர்களுக்கும் ஆண்டவரே புதிதான அனுபவத்தை இன்றைக்கு நீர் தருவீராக. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நல்ல தகப்பனே ஆண்டவரே இந்த காலை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இன்னைக்கு நாங்கள் செய்ய போகிற ஆராதனை துதி ஆண்டவரே கேட்க போகிற வார்த்தை எல்லாவற்றையும் உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக.
எங்களை ஒவ்வொருத்தரையும் நீர் நிரப்புவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, வெறுமையாய் நாங்கள் திரும்பாதபடி ஆண்டவரே எங்கள் பாத்திரத்தை நீர் நிரப்புவீராக ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே மீதமுள்ள ஒவ்வொரு பகுதியும் உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதா.